உங்க ஒரு ஜாபுக்கு வர்றது உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப் பண்ணிருக்கலாம். உங்களோட எலக்டுவல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எவ்ரிதிங், இன்டர்வியூல பேசுறதுக்கு எலக்டுவல் இன்டெலிஜென்ஸ் பிளஸ் ஜாப் நாலேஜ் அண்ட் எவ்ரிதிங் ஹெல்ப் பண்ணிருக்கலாம். பட் ஒன்ஸ் நீங்க ஜாப்குள்ள வந்துட்டீங்கன்னா அடிஷ்னல் டு ஜாப் நாலேஜ் உங்களோட ப்ரொமோஷனுக்கோ அப்ரைசலுக்கோ மேஜரா எதை பார்ப்பாங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பார்ப்பாங்க. யூ ஷுட் பி எமோஷனலி ஓகே. சீனியர்ஸ் பிளேம் பண்ணிட்டாங்க, நெகட்டிவா சொல்லிட்டாங்க அப்படின்னா you shouldn't see them as enemy. நீங்க அவங்கள there's a scope of improvement, நான் இம்ப்ரூவ் ஆயிடுறேன் அப்படின்னு மட்டும்தான் பார்க்கணும். எமோஷனலா இன்டெலிஜென்ஸா இருக்கணும். அங்க கான்ஃபிளிக்ட ஹேண்டில் பண்ற திறமை உங்ககிட்ட எப்படி இருக்கு, நீங்க மத்த பியர்ஸ் கூட எப்படி எமோஷனலா கம்யூனிகேட் பண்றீங்க, எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு நிறைய விஷயத்த அவங்க பார்ப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் இந்த டெக்னிக்கல் நாலேஜ், இந்த எமோஷனல் நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே வேணும். அதையும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கோங்க. அதையும் வந்துட்டு ஸ்ட்ரிக்டா உங்களோட டீம் கிட்ட மெயின்டைன் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்க போகுது.